Hi guys, hope you are doing great. Welcome back to the channel. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்துட்டு லாங் ஃபார்மேட் வீடியோ பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ரீசனே நீங்கள் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ யூடியூப்பில் லாங் ஃபார்மேட் வீடியோ பண்ணி போடுங்க ப்ரோ அப்படின்னு. ஸோ நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் ஐ ஃபீல் இதுதான் கரெக்டான டைம். பிகாஸ் நான் இன்றைக்கி ஒரு கேஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த கேஸ் டோட்டலாக அன்பாக்ஸ் பண்ணி ஸோ அதில் என்னென்ன காசு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, என் நேம் கிருஷ்ணா. ஸோ நான் அப்பப்போ வீடியோஸ் ஏதாவது போடுவேன். ஸோ இப்போ ரெகுலராக கொஞ்சம் ஹாட் வீல்ஸ் ரிலேட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் ஹாட் வீல்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க, இல்லை ஹாட் வீல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா என் பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் ஃப்யூச்சரில் நான் போடுறது ஏதாவது ஒரு வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த கேஸ். ஸோ இந்த கேஸ் வந்துட்டு எனக்கு நான் aurafox.inன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இவங்ககிட்ட வெப்சைட்டும் இருக்குது. இவங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஹாட் வீல்ஸ் மட்டும் இல்லைங்க, நிறையா பிராண்ட்ஸ் பண்ணுறாங்க. லைக் டாய்ஸ், நிறையா கீ செயின்ஸ், இந்த மாதிரி நிறையா அவங்கக்கிட்ட இருக்குது. ஹாட் வீல்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் லைன்ஸில் வந்து காம்போக்கு அவங்க சேல் பண்ணிருக்காங்க. லைக் நீங்கள் ஒரு மெயின் லைன் ஒரு ஃபேண்டசி வந்துட்டு நீங்கள் $250 ஒரு கார் வாங்குற மாதிரி இருக்கும். லைக் $500 வந்து ஒரு ஃபேண்டசி ஒரு மெயின் லைன் கிடைக்கும். இந்த மாதிரி காம்போஸ்லாம் சேல் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி கேஸஸும் கிடைக்குது. ப்ரீமியம், சில்வர் சீரிஸ், இந்த மாதிரி நிறையா சீரிஸ் அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி ஏதாச்சும் ஹாட் வீல்ஸ் ரிலேட்டடான ஏதாவது வாங்கணும்னு பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி கேஸில் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட் செட் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் போய் அவங்க வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். முக்கியமான விஷயம், அவங்ககிட்ட வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி போட்டு கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த கேஸை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன காசு இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த கேஸ் வந்துட்டு ஹாட் வீல் சில்வர் சீரியஸோடைய ஹைப்ரிட் ஸ்பீட். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட் கார் வந்துட்டு BMW i8 ரோட்ஸ்டர். ஸோ ஒயிட் கலர் கார், நல்லாயிருக்கு. டீட்டெயிலிங்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு ஹைப்ரிட் ஸ்பீட் சீரிஸ் செட் பண்ணேன் அப்படின்றத நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இதில் நிறையா சீரிஸ் இருக்குது. நான் வந்து டோக்கியோ ட்ரிஃப்ட்டில் வந்துட்டு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ரிலேட்டடான சீரிஸ் எடுக்கலாம் தான் நான் பிளான் பண்ணிருந்தேன். பட் இந்த சீரிஸ் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஏன் அப்படின்னா இதோட டீட்டெயிலிங்ஸ் தான். சில்வர் சீரிஸில் இருக்கக்கூடிய கார்ஸ்க்கெலாம் வந்துட்டு மோஸ்ட்டாக டீட்டெயிலிங்ஸ் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காது. பட் இந்த செட்டில் ரொம்ப நல்லா இருந்தது. நான் வீடியோஸ்லாம் பார்த்தேன். பார்க்கும்போதே எனக்கு தோணுச்சு, பேசாமல் இதையே எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே நான் இந்த செட் நான் வாங்கிட்டேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா BMW ரோட்ஸ்டர். ஸோ நல்லாயிருக்கு. ஒயிட் கலர் கார். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு லைட்ஸ்க்கெல்லாத்துக்கும் உங்களுக்கு நல்ல டீட்டெயிலிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் வியூவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்யூசர்ஸ்க்கு கீழே வந்துட்டு நம்பர் பிளேட்ஸ்க்குலாம் நல்ல ஒரு டீட்டெயிலிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக இதில் அலாய் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ லைக் நாட் த பெஸ்ட் இந்த செட், பட் நல்லாயிருக்கு. இதோடவும் பெஸ்ட் எல்லாமே இந்த செட்டில் இருக்குது. ஸோ ஓகே, இதுதான் ஃபஸ்ட் கார். ஸோ செகண்ட் கார் வந்துட்டு லாம்போ சியான். ஸோ லாம்போ சியான் தான் வந்து என்னோடய ஃபேவரட்டாக இருந்தது இந்த செட்டில். ஏன்னா இதோட கலர் அண்ட் இதில் இருக்க மெயினான டீட்டெயிலிங்ஸ் தான். இதில் இன்னொரு விஷயம் நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன் யூடியூப் வீடியோவில், நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே வந்துட்டு லாம்போ சியான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் பிளேட்டில் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு பர்ஃபெக்டான டீட்டெயில் வந்து இந்த காரில் தான் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் இதில் பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அலாய்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த செட்டில் என்னோடய ஃபேவரட் நான் நினைக்கிறேன். ஸோ அண்ட் சியான் FKP 37ன்றதை வந்து இங்கே என்கிரேவ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக இந்த இடத்துல சில்வர் கலர் என்கிரேவ் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி எதுவும் இல்லை, பட் லைட் போர்ஷன்ஸ்க்கெலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த அந்த ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க அந்த ஒயிட் கலரை வச்சு. ஸோ உங்களுக்கு ஹெட்லைட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரியலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்யூசர்ஸ் அண்ட் பிரேக் லைட்ஸ்க்குலாம் வந்துட்டு உங்களுக்கு நல்ல போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோட்டோவில் எப்படி கொடுத்துருக்காங்களோ சேம் அதே மாதிரி. மோஸ்ட்டாக இந்த மாதிரி டீட்டெயிலிங்ஸ்லாம் வந்து நீங்கள் சில்வர் சீரிஸில் எதிர்பார்க்கக்கூடாது. பட் எஸ், இதில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. அதனால தான் நான் இது மெயினாக ஹைப்ரிட் ஸ்பீடை சூஸ் பண்ணேன். ஸோ தேர்ட் கார் என்ன? தேர்ட் கார் மெக்லாரன் P1. பா, நல்லா இருக்குங்க. ஸோ வீடியோஸில் பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு தெரில, பட் லாம்போ விடவும் இது நல்லாயிருக்கு டீட்டெயிலிங்ஸில். எஸ், நல்லாயிருக்கு. பட் இதில் நம்பர் பிளேட் சைட்லலாம் எதுவும் எழுதலை. ஜஸ்ட் உங்களுக்கு கார்ஸோட டீட்டெயில்ஸ், அந்த கலர், மெயினாக அந்த கலர் தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அந்த க்ரீன் கலர் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த லைட்ஸ்க்கான போர்ஷன்ஸ்லாம் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பொதுவாக இந்த ஹைப்ரிட் ஸ்பீட்ன்றது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த செட்டில் இருக்கக்கூடிய எல்லா கார்ஸுமே வந்துட்டு ஹைப்ரிட் பவர் ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த இன்ஜின் பேஸ் பண்ணி தான் இந்த செட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து இது இம்போர்ட்டட் கார். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு MRP இதுவும் இருக்காது. உங்களுக்கு 5 கார்ஸோட நேம்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ், இதுவுமே நல்லா இருக்குங்க. அதை கம்பேர் பண்ணும்போதும் இதுவும் சூப்பராக இருக்குது. ஐ வுட் ரேட்
இதுக்கு வந்து செகண்ட் ரேட்டிங் கொடுப்பேன். லேம்போ ஃபர்ஸ்ட்னா இது செகண்ட். அண்ட் நெக்ஸ்ட் கார் என்னன்றதை பார்ப்போம். போர்ஷா பேனமேரா. ஓ நைஸ், நல்லாயிருக்கு. அதுவும் நல்லா இருக்குங்க. ஓ டீட்டெயிலிங் பாருங்கள், இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள் ஹைப்ரிட் அப்படின்னு. நல்லாயிருக்கு. ஓ இதில் நம்பர் பிளேட்ஸில் வந்துட்டு ஹாட் வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் முன்னாடியும் பின்னாடி ரெண்டுலேயும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட கலர் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. லைட்டில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. இதோட கலர் ப்ளூ கலர் ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ கலந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்கவே ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குது. அண்ட் டீட்டெயிலிங்ஸ் தான் மெயினாக நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த சீரீஸில் சூப்பராக இருக்குது. இந்த செட்டில் வந்திருக்கக்கூடிய எல்லா கார்ஸுக்குமே டீட்டெயிலிங் நல்லா இருக்குது. என்னோட பர்சனல் ஃபேவரட்ஸ்னே சொல்லலாம். மெயினாக என்னோட ஃபேவரட் வந்து அந்த சியான். ஆஃப்டர் தட் அந்த மெக்லாரன் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கார் வரலாம். பிகாஸ் இதில் பாருங்கள் அலாய்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா கொடுத்துருக்காங்க அலாய்ஸ் எல்லாமே. பட் அலாய்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக், டயர்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான், ரப்பர்ஸ் இருக்காது. கீழே உங்களுக்கு பிளாஸ்டிக் தான் வரும். மெட்டல் பேஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட் இது வந்து சில்வர் சீரீஸ்ன்றதுனால. ஸோ எஸ், இதுதான் வந்து 4th கார். இப்போ 5th கார் என்னன்றதை பார்ப்போம். 5th கார் வந்துட்டு அக்ரா NSX. ஸோ அக்ரா என்ன இது வெயிட்டாக இருக்குது. ஓகே ஓகே, இது வந்து மெட்டல் பேஸுங்க. பட் இது வந்துட்டு சேஸ் கார் கிடையாது. இது வந்து மெட்டல் பேஸ் தான். பிளாஸ்டிக் டயர், பிளாஸ்டிக் பாடி வித் மெட்டல் பேஸ். என்ன காம்பினேஷன் தெரில. ஒருவேளை இந்த ஒரு காரில் மட்டும்தான் மெட்டல் பேஸ் வரும் போல். நான் எந்த வீடியோஸும் இதை கவனிக்கலையே. நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள் மெட்டல் பேஸ் இருக்குது. ஒரு மாதிரி சில்வர் கலரில் மெட்டல் இது மாதிரி இருக்குல்ல. ஸோ இது வந்து மெட்டல் பேஸ். இப்போ ரெகுலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் தான் இருக்கும். அண்ட் இதையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹைப்ரிட் ஸ்பீட் ஏதாவது கடையில் விற்றுட்ருக்காங்க அப்படின்னா அக்ரா NSX தேடி இந்த கார் எடுத்துருங்க. ஏன்னா இது வந்து மெட்டல் பேஸ் இருக்குது, கீழே பார்த்தாலே தெரியும். பட் இது வந்துட்டு சேஸ் கார் கிடையாது. பொதுவாக சேஸ் கார்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு பெயிண்ட் ஜாப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அந்த ரப்பர் டைஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கீழே வந்துட்டு உங்களுக்கு மெட்டல் பாடி கொடுத்துருப்பாங்க. பட் இதுலேயும் மெட்டல் தான், பட் ரப்பர் டைஸ் கிடையாது. இது பிளாஸ்டிக் டயர்ஸ். பாடியுமே வந்துட்டு பிளாஸ்டிக் தான். ஸோ நீங்கள் பட் இது ஏன் இந்த டிஃப்ரெண்ட் இதில் மட்டும் இருக்குன்றது தெரியல. மற்ற சில்வர் சீரீஸில் நான் இப்படி ஒன்றும் பார்த்ததில்ல. இந்த இதில் தான் கொஞ்சம் புதுசாக இருக்குது. பட் பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். ஸோ எஸ், ஒரு மெட்டல் பாடி. இதுதான் 5th கார். ஸோ எப்பவுமே வந்துட்டு சேஸ் கார்ஸ்னால் 05 அப்படி தான் வரும். பட் இதில் 5 ஆஃப் 5ன்னு இருக்குது. என்ன இதுன்னு தெரில. எஸ், சைட் பிஃபோர் இது வந்து இம்போர்ட்டட் கார்ஸ். ஸோ இதுதான் பின்னாடி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். இதுதான் இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த கேஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் aurafox.inன்ற வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். as I said பிஃபோர், இவங்கக்கிட்ட ஹாட் வீல்ஸ் மட்டும் இல்லை, நிறையா டாய்ஸும் இருக்குது, RC கார்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் அவங்கக்கிட்ட போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நான் வந்து லாங் ஃபார்மேட் வீடியோ பண்ணலான்னு நிறையா பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி லாங் ஃபார்மேட் வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நிறையா லாங் ஃபார்மேட் வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ until then, bye from Krishna.